சித்தர்கள் என்னென்ன கடைபிடிச்சாங்க? 8 அங்கங்களை பிடிச்சாங்க. அப்ப அந்த 8 அங்கத்துக்கு தேவையானது என்னென்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிராணனை கட்டுப்படுத்துதல், அப்புறம் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்ப 8 அங்கங்களை ஒருவன் சரியான முறையில் பிடித்தால் என்ன நடக்குமா? அவனுக்கு எல்லாம் வந்துடும். அப்ப அந்த 8 அங்கங்களுக்கு தேவையானது என்னென்ன? அப்ப இயமம்னா கொல்லாமை. முதல்ல என்ன சொல்றாங்க? கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிறர் பொருள் விரும்பாமை, புலனடக்கம் என்பவை இயமம். முதல்ல இயமமே மனிதன் நாம கடைபிடிக்கிறோமான்னு தெரியாது. அப்புறம் சித்தர்கள் ஆவறது, நான் குருவாயிட்டேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க அவங்கள வாட்ச் பண்ணுங்க. கொல்லாமை, முதல்ல அவங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன சாப்பிடுறாங்க, எந்த மாதிரியான ஒரு உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். வாய்மை, அப்புறம் கல்லாமை, பிறர் பொருள் விரும்பாமை, புலன் அடக்கம் என்பவை இயமத்துக்கு அறிகுறி. அந்த இயமத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்துக்கும் முதல் அடிப்படையே இயமம். அடுத்தது நியமம். நியமம் என்பது நல்லனவற்றை செய்வது, ஒழுக்க நெறி நின்றல். ஒழுக்கத்துல அப்படியே அப்படி அப்படி கோடு நின்னா அந்த ஒழுக்கத்தோடு நிக்குது. அப்போ அந்த நெறியை கொஞ்சம் கூட விசிறாமல் இருக்குது. ஆசனம், உடலை பல்வேறு வகையான கோணங்களில் நிறுத்தி தன் உடலை பயிற்சி செய்தல். பிராணாயாமம், பிராணமாவது சுவாசத்தை கட்டுப்படுத்துதல், அதாவது பிராண வாய்வை தன்னுள்ளே அடக்கி அதை நிறுத்துதல், சீர்படுத்துதல். வாய்வை உட்செல்லுதல், வெளி செல்லுதல் போன்றவைகளை சரியான முறையில் சீர் செய்தல். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? அப்படியே விட்டுடும். ஆனா அது எங்க இருந்து இழுக்கணும், எந்த மாதிரி நிறுத்தணும், அடிப்படை பேச இந்த பிராணாயாமம் தான். இந்த பிராணாயாமம் எந்த அளவுக்கு நீங்க செய்றீங்களோ அடுத்தடுத்து பின்னாடி வழி நடத்தின்னு வந்துரும். ஏன்னா இதுதான் மெயின். இந்த மூச்சு இல்லைன்னா நான் கை அசைக்க முடியாது, கண்ணு பார்க்க முடியாது, நீங்க கேட்க முடியாது. அப்ப இந்த பிராண சக்தி நமக்கு தேவை. அப்ப பிராணாயத்துக்கு அடுத்தது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் என்பது புலன்கள் வாயிலாக புறத்தே செல்லும் மனத்தை உள்ளே நிறுத்தி பழகுதல். வெளியிலேயே போயிட்டே திரிஞ்சுக்கிட்டே இருக்குப்பா. நகை வாங்கலாமா, புடவை வாங்கலாமா, இவங்க எப்படி போயிட்டாங்க, அவங்க எப்படி போயிட்டாங்க, எங்க அண்ணனுக்கு கவலை, என் தங்கச்சி உடம்பு சரியில்லை, தங்கச்சி வீட்டுக்கார் இப்படி எதேதோ ஒரு இதுதான் அதுதான் இல்லாத பலவிதமான யோசனைகள் சிந்தனைகள் வாயிலாக நாம வழி அப்படியே உள்ள இருக்கும் பொழுது நீ என்னதான் பிராணாயாமம் பண்ணினாலும் ஏமம் பிரகாரம் வந்தாலும் குடும்பத்துல நாட்டம் இருந்தா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த புறத்துல இருக்கிற அந்த சக்திகளை எல்லாம் என்ன பண்ணோம்? முதல்ல உள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம உள்ளே நிறுத்தி பழகினால் பிரத்யாகாரத்தை சக்தி கிடைத்தால் மட்டும்தான் தாரணை என்ற சக்திக்கு நம்ம போக முடியும். தாரணை என்பது பிரத்யாகாரத்தினால பயிற்சி பண்றோம் இல்லையா, அந்த பயிற்சியால் உள்ளுக்குள் இழுந்த மனத்தை நிலை பெற செய்தல். இழந்து போயிடுச்சு, யார பத்தி? அம்மா பத்தி கவலை, அப்பா பத்தி கவலை, தங்கச்சி பத்தி கவலை, அண்ணனை பத்தி கவலை, அப்புறம் பிள்ளைங்களை பத்தின கவலை, பேரன் பேத்திங்களை பத்தின கவலை, இப்படி ஊரை சுத்தி பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா வாழ்ந்தா பிடிக்கல, அவன் கார் வாங்கிட்டா, இப்படி பலவிதமான யோசனைகளை நிறுத்தி உள்ள இழுத்து தன் மனதை நாம் உள்ளுக்குள் நிறுத்தணும் இல்லைங்களா? அது பிரத்யாகாரம். அந்த பிரத்யாகார பயிற்சினால் மட்டும்தான் தாரணைங்கிற பயிற்சி வரும். தாரணை வந்தால் மட்டும்தான், தாரணை என்பது பிரத்யாகார பயிற்சி, உள்ளுக்குள் இழுத்த மனதை வெளியில் விடாமல் நிறுத்தி வைப்பது. அது என்ன பண்ணுது? நீ உள்ள வந்துட்டியா, வா, நீ இங்கே இரு, வெளில போயிடாதன்னு சொல்லிட்டு நல்லாதான்ப்பா இருந்தான், எங்கேயோ போனான்ப்பா தியானத்துக்கு, அப்படியே மாறிட்டான், சாப்பிடறத விட்டுட்டாலாம் சொல்றாங்க பாரு. அப்ப அந்த பிரத்யாகாரத்தை வெளியில இருக்கிறத உள்ள இழுத்து அவங்க நிறுத்திப்பாங்க. அப்ப தாரணைக்குள்ள போயிடுவாங்க. தாரணைக்குள்ள போயிட்டாங்கன்னா, தாரணை என்பது பிரத்யாகாரத்தின் செயலை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது, பெட்டகம் மாதிரி வச்சுக்கிறது. அப்போ தியானம் உடனே என்ன பண்ண, உனக்கு மனசுல தியானம் வந்துடும். தியானம் வந்துடுச்சுன்னா, தியானம் என்பது
ஒருமுகப்படுத்தி நம்மளோட மூச்சு, எண்ணம், செயல், செயல், சொல், எண்ணம் மூணுத்தையும் ஒருமுகப்படுத்தி நிறுத்தி நம்ம கண்ணை மூடிட்டு உட்கார்றது தியானம். அப்ப தியானத்தை என்பது ஒருமுகப்படுத்தி ஒரே கோட்டில் சிந்தனையை நிறுத்தி நாம செய்வது தியானம். அது என்ன பண்ண நம்மளை குருவோடு இணைத்து இறைவனை கொண்டு வருவதற்கு தியானம் நமக்கு உதவும். அப்ப தியானம் வந்துட்டா என்ன நடக்கும்? சமாதி வந்துடும். சமாதி என்பது மனதை கடவுளிடம் நிலைக்க செய்து ஆகும். எல்லா சித்திகளையும் யார் அடைகிறாங்க? இந்த சித்தர்கள். இந்த 8 வகையான பொருள்களை ஒருவன் சரிவர செஞ்சாதான் சித்திகள் சித்தர்களாக முடியும். அப்போ நாம முதல்ல எங்க நம்ம அடிபடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 8லயே நம்ம அடிபடுறோம். ஏமத்தை நாம கடைபிடிக்கிறோமா? நியமத்தை கடைபிடிக்கிறோமா? நியமம் ஒருத்த செய்யறானா ஆசனம் கண்டிப்பா நித்தமோ ஒரு கையாசிக்கிறது, காலாசிக்கிறது, ஒரு மூச்சு பயிற்சி பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? பிராணாயாமத்துக்குள்ள போயிடுவான். பிராணாயாமம் பண்ணும் பொழுது வெளியில போற அந்த வாயுவை உள்ள அடக்கிற சக்தி வந்துடும். அப்புறம் பிரத்யாகாரத்துக்கு போகும் பொழுது வெளியில சுத்தி இருக்கிற செயல்பாடுகளை எல்லாம் நிறுத்தி கொண்டு வரும் பொழுது தன்னால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது? தாரணை வந்துடுது. தாரணை வந்ததும் தியானம் வருது. தியானம் வந்ததும் நமக்கு சமாதி நிலை அடையக்கூடிய பக்குவ நிலையை சொல்லித்தர குருமார்கள் வந்து நின்றுடுவாங்க. எந்த குரு நமக்கு தேவையோ, நம் முன்பிறவில நல்லா தியானம் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா, எனக்கு ஒரு நல்ல குரு இருந்தார்னா இந்த உயிருக்கு கண்டிப்பா அந்த குருவை தெரியும். குரு கத்துத்தராத வித்தை குருட்டு வித்தை. அப்ப அந்த குரு வந்து நமக்கு நின்றுடுவார். குருவுக்கும் இருக்கும் பல விஷயங்கள். ஆனா அந்த உயிர் குருவாக இருந்திருந்தால் அந்த குரு என்ன பண்ணும்? அது என்ன எங்க விழுந்து நசுங்கி அப்படியே பிழிஞ்சு சக்கையா இந்த பிறவில நீ குருவே வரமாட்டேன்ற அளவு கூட அந்த வாழ்க்கையை புரட்டி போடும். ஆனால் அதனோட தன்மையிலிருந்து மாறாமல் திருப்பி எழுந்து நிற்பவன் தான் நல்ல குருவுக்கு சமமாவான்.